தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவானின் பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சூழலில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் பெற்றோரிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள். பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் தரக்கூடிய பலனை பெறுவார்கள். வெளிநாடு தொடர்பான வேலை கிடைக்கும். ஆசை நிறைவேறும். வணிகத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறலாம். வருமானமும் அதிகரிக்கும். உறவுகளில் இனிமை இருக்கும். உங்கள் மனைவியுடனான உறவுகள் வலுவடையும். போட்டிஸ்டா தொழில்துறையில் கடினமான உழைப்பை போட்டால் அதில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வலுவான வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கூடும். வணிகத்தில் அபரிமிதமான வெற்றி மற்றும் நிதி ஆதாயமும் கிடைக்கும். உங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும். சேமிப்பில் கவனம் தேவை. உங்கள் குடும்பத்துடன் இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள். திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். உங்களின் எந்த ஒரு முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். தொழில், வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு தேவை. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் நிறைவேறும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். வெளிநாடு தொடர்பான வேலை, சொத்துக்கள் சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்கள் போதுமான அளவு தகவமைத்துக் கொள்ளலாம். உங்களின் சிறப்பான செயல்பாடும் மற்றவர்களுடன் நெகிழ்வுத்தன்மையுடன் நடந்து கொள்வதால் லாபகரமான வருமானத்திற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கும். கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவீர்கள். பிள்ளைகளுக்கான செலவு கைமீறி போகும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். வீடு வாகன தவணைகளை முறையாக செலுத்துவீர்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை அதிரடியாக வசூல் செய்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிகழ்ச்சி நடக்கும். அதனால் பிள்ளைகள் அலட்சியமாக நடந்து கொள்வார்கள். மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்குவீர்கள். தள்ளிப்போன திருமணத்தை சொல்லி வைத்து நடத்துவீர்கள். பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு பலரின் பாராட்டை பெறுவீர்கள். வங்கி சேமிப்பு உயரும். பணவரவு தாராளமாக இருக்கும். அரசு வேலையில் இருப்பவர்கள் மிகுந்த அனுகூலம் அடைவார்கள். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாத வீட்டில் மழலை பாக்கியம் உண்டாகும். தொழில்துறைகள் வேகம் எடுத்தாலும் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். சிலர் வீட்டில் மேடை வரை வந்த திருமணம் கூட தள்ளி போகலாம். குடும்பத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை காட்டாதீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் அவமானம் வந்து சேரும். இந்த தை மாதத்தில் உங்களின் கடின உழைப்புக்கு முழு பலனை பெறலாம். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீர்கள். புதிய பதவி மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும். அதிகாரிகள் கொடுத்த வேலையை முடித்து நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள். அடுத்தவர் பேச்சை எளிதில் நம்பிவிடாதீர்கள். கூட இருந்தே குழி பறிக்கும் நபர்களை அடையாளம் கண்டு ஒதுங்குங்கள்.